வணக்கம் நண்பர்களே. நேற்று ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அக்ஸயா 089 ரிசல்ட்டு. 089க்கு சி போர்டில் 9 சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு. ஆல் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் 9-7 கொடுத்துருந்தோம். 9 இங்கேயும் செம்மையாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ நாம் நேற்று நம்ம எடுத்த கெஸ்ஸிங் நம்பர் சி போர்டில் மட்டும் 9 செம்மையாக நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருக்கு. ஒரு ஏபிபிசிஎஸ்சி நேற்று மிஸ் ஆயிடுச்சு. 9 மட்டும் ஓவராலாக நம்மளுக்கு ஒரு வின்னிங் கொடுத்துருக்கு நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம். 17-3-25 வின் ட்ரா நம்பர் 813க்கான கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது குதிரை மார்க் சேனல், கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கான சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய கெஸ்ஸிங் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, 17-3-25 கேலண்டர் கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1-7 நான் டைரெக்டாக எடுக்கிறேன். 1-7 3 போர்ட்லேயும் மேட்ச் ஆகுது. ஸோ ஒரிஜினல் நம்பரை நான் எடுத்துக்கிறேன். இங்கே ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னாலும் 813. இன்றைக்கி ட்ரா நம்பரில் பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஏபிசி போர்ட்லேயோ இல்லை ஏபிபிசி ஏசிலேயோ ஒரு நம்பரோ இல்லை 2 நம்பரோ வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டைரெக்டாகவே நான் எடுத்துருக்கேன் நண்பர்களே. ஸோ 813 மிஸ் பண்ணிடாதீங்க. 813 பெண்டிங் சார்ட்லேயும் காட்டுது. ஸோ 813 மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே நண்பர்களே, ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம். ஏபிசி போர்டில் இன்றைக்கி எனக்கு கிடைச்ச நம்பர் ஏ போர்டில் 9-4-3, பி போர்டில் 7-9-1, சி போர்டில் 6-7-3. ஏ போர்டில் 6, பி போர்டில் 3, சி போர்டில் 5 சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். இது எனக்கு கண்டினியூஸாக கிடைச்ச நம்பர், மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால இதை ஒரு சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் நண்பர்களே. இங்கே நாம் கொடுத்துருக்க நம்பர் பெண்டிங் சார்ட்டில் எத்தனை நாள் காட்டுது அப்படின்னா, ஏ போர்டில் 9-12 நாளாகவும், 4-2 நாளாகவும், 3-30 நாளாகவும், 6-23 நாளாகவும் பெண்டிங்கில் காட்டுது. பி போர்டில் 7-12 நாளாகவும், 9-15 நாளாகவும், 1-23 நாள், 3-10 நாளாகவும் பெண்டிங்கில் காட்டுது. சி போர்டில் 6-14 நாள், 7-15 நாள், 3-1 நாள், 5-5 நாளாக சி போர்டில் பெண்டிங் கட்டுதுங்க. நாம் கொடுத்துருக்க நம்மளுக்கு கிடைச்ச கெஸ்ஸிங் நம்பர்ஸ் பெண்டிங் சார்ட்டில் இப்படி தான் காட்டுது. ஸோ பெண்டிங் சார்ட் நம்பர்ஸை வச்சு கெஸ் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும், பார்த்துக்குங்க நண்பர்களே. இங்கே நான் கொடுத்துருக்குற நம்பர் என்னோடய தனிப்பட்ட கணிப்பு மட்டுமே, வேறு எந்த வித நோக்கத்துக்காக கொடுப்பதில்லை. இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே நண்பர்களே. உங்கள் கணிப்பும் என்னோடய கணிப்பும் மேட்சானா மட்டும் ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா இதை ஒரு கணிப்பு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே நண்பர்களே, ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோம். ஏபி 9-7-4-9, 3-1-6-3, 4-7-6-1, பிசி 7-6-9-7, 1-3-3-5, 1-6-9-3, ஏசி 9-6-4-7, 3-3-6-5, 4-5-3-6. நாம் கொடுத்துருக்க இந்த ஏபிபிசி ஏசியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ இன்றைக்கி ரிசல்ட் வரதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. நேற்று நாம் ஒரு பிசியோ ஏபியோ ஏசியோ மிஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி அப்படி நடக்காது. இன்றைக்கி கன்ஃபார்மாக ஒரு நல்ல டிஜிட் இன்றைக்கி நாம் ரிசல்ட்டில் மேட்ச் பண்ணுவோம். அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ஸு ரெகுலர் ரிசல்ட்டு எப்படி வருமோ அதே காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பர்ஸையும் கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம கெஸ்ஸிங் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நண்பர்களே. நான் தொடர்ந்து வீடியோவில் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். நான் நடுவில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் நம்பரோ இல்லை ஒரு நம்பருக்கான ரீசனோ சொல்லும்போது அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே நண்பர்களே, 7 days 7 வின்னிங் அப்படிங்கிற டார்கெட் நேற்றோட முடிஞ்சிருச்சு. இன்னையிலேருந்து நம்ம ரெகுலராக தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு நல்ல கெஸ்ஸிங்கை இன்னையிலேருந்து கொடுப்போம் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. நாம் அடுத்தது ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம். ஆல் போர்டில் 3 போர்ட்லையும் எனக்கு 4-9 எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்குதுங்க. 4-9 ஆல் போர்டில் ஏபிசி போர்டில் 3 போர்ட்லேயும் எனக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்குது. அதனால் 4-9 வச்சுருக்கேன். ஸ்ட்ராங் டிஜிட்டில் பார்த்திங்க அப்படின்னா 4-5-6, 4-5-7, 4-5-3, 4-5-5, 9-8-6, 9-8-7, 9-8-3, 9-8-5, 6-7-4, 6-9-4, 6-1-4, 6-3-8, மன்னிக்கணும் 6-3-4. இங்கே ஃபஸ்ட்டு 2 இதில் பார்த்திங்க அப்படின்னா பி போர்டில்
5ம் 8ம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 5க்கும் 8க்கும் எனக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் பாசிபிள் தெரியறதுனால, வாய்ப்புகள் இருக்கிறதுனால 5, 8 பி போர்டில் ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஏசி நம்பர்ஸ் அப்படியே உங்களுக்கு ஏபிசி போர்டில் கொடுத்த நம்பரை அப்படியே நான் இங்கே ப்ளே பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு 4 செட்டு பார்த்திங்க அப்படின்னா 4 சி போர்டில் நான் வந்து ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஏபி போர்டில் ரெகுலராக ஏபிசி போர்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்குறனோ அதே நம்பரை தான் இங்கே நான் உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ பி போர்டில் 5, 8ம் சி போர்டில் 4 மட்டும் இங்கே நான் மாற்றி கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த நம்பர்ஸ்க்கு கொஞ்சம் என்னை பொறுத்தவரையிலும் என்னோடய கெஸ்ஸிங்கில் கொஞ்சம் பிலீவ் இருக்கிறதுனால இந்த நம்பரை கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பில் இந்த நம்பரை வந்தால் எடுத்துக்கங்க, இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க. நாம் கொடுத்துருக்க இந்த ஸ்ட்ராங் டிஜிட்லேயும் ஒரு நல்ல நம்பர் இன்றைக்கி வரதுக்கான பாசிபிள் இருக்குங்க. நம்ம நம்பர்ஸ் அப்படி தான் எடுத்திருக்கோம். ஏபிசி போர்டை தாண்டி எனக்கு கிடைச்ச நம்பரை இங்கே ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்துங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்துக்கங்க. அடுத்ததாக பெஸ்ட்டு காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா 9, 7 கொடுத்துருக்காங்க. 9, 7 எனக்கு எப்படி பார்த்தாலும் எனக்கு இந்த நம்பர் ரிப்பீட்டடாக கிடைக்குது பிசி போர்டில். ஸோ பிசி போர்டில் 97 என்னோடய டார்கெட். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோ அமைஞ்சிருக்கும். நாளைக்கு ஒரு செம்மையான கெஸ்ஸிங்கோடையும் ஒரு சிறப்பான ரிசல்ட்டோடையும் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரை மார்க் சேனல். நன்றி நண்பர்களே, வணக்கம்.